திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் தொழில் எழுங்கால் நற்சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நமச்சிவாய என்ற நற்றுணை நமக்கெல்லாம் துணையாக இருக்கின்ற அந்த பஞ்சாட்சரத்தை கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற சொற்களை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லதையே பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நடக்கும் என்று கூறி அகமகிழ்கிறேன். அன்னம்பு அளிக்கும் இல்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருவேன், சிவபெருவேன், குத்தப்பெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலிருந்து திரு ஆலங்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று உழவாரப் பணியை உளமாறச் செய்த நாவுக்கரச பெருமான் மெய்மை நிலை வழுவாத மேன்மை நெறி விழுக்குடிமை செம்மையினார் பழையனூர் திருவாலங்காட்டு இறைவனை பணிந்து பாடிய பதிகம் இது. இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். பாடலை முதலில் காண்போம். கண்ணினால் காமவேளை கனல் எழ விழிப்பர் போலும், எண்ணிலார் புறங்கள் மூன்றும் எரி உண சிரிப்பர் போலும், பண்ணினார் முழவும் ஓவா பைம்பொழில் பழனம் மேயே, பைம்பொழில் பழனை மேயே, அன்னலார் எம்மை ஆளுடையாலும் ஆலங்காட்டு அடிகளாரே என்று பாடுகிறார். நம்மை அடிமை கொள்ளும் ஆலங்காட்டு பெருமான் நெற்றிக்கண்ணினாலே கருவேளாகிய மன்மதனை தீயினாலே சாம்பலாகுமாறு விழித்தார். பகைவருடைய 3 மதில்களையும் மும்மதில்களையும் தீக்கு இரையாகுமாறு சிரித்தார். பண்ணுக்கு ஏற்ப ஒலிக்கும் முழவின் ஒலி நீங்காததும், பண்ணிற்கு ஏற்ப ஒலிக்கும் முழவு, அந்த முழவின் ஒலி நீங்காமல் இருக்கக்கூடியதும் சோலைகளை உடையதுமாகிய பழையனூரில் விரும்பி தங்கி தலைவரும் ஆவார். திருச்சிற்றம்பலம். இங்கே காமவேள் என்றால் யாருன்னா மன்மதன். கண்ணினாலே நெற்றிக்கண்ணினாலே எரித்தார். கனல் என்பது நெருப்பு, எழ என்பது தீப்பறக்க, விழிப்பர் விழித்து எரிப்பார். இலார் எண்ணுதல் இல்லாதவர்கள், பெருமானே எண்ணுதல் இல்லாதவர்கள் பகைவர்கள். அவர்கள் ஏறி உண சிரிப்பர்னா நகைப்பர். எரி உண அதாவது தீயானது உண்ண தீபர், சிரிப்பர் நகைப்பர்.
பண்ணினார் முழுவதும் என்ற பண்ணின் இசைக்கு ஏற்ப, பண்ணினுடைய இசைக்கு பொருந்த என்று பொருள். பண்ணின் இசைக்கு பொருந்த கொட்டப்படுகின்ற முழவு. இந்த இடத்துல பைம்பொழில் என்பது பைஞ்சோலை. அன்னலார் பெருமை உடையவர்கள், நம்மை ஆட்கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெருமான் திரு ஆலங்காட்டு பெருமான். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். கண்ணினால் காம வேளை, கண்ணினால் காம வேளை கனலழ விழிப்பர் போலும், எண்ணிலார் புறங்கள் மூன்றும் எரியுன சிரிப்பார் போலும், பண்ணினார் முழவும் ஓவா பைம்பொழில் பழனுமே, அன்னலார் எம்மை ஆளும் ஆலங்காட்டு அடிகளாரே. இந்த பதிகம் முழுவதுமே இந்த போலும் என்ற சொல்லை மிக அருமையாக அமைத்திருக்கிறார் நாவுக்கரச பெருமான். இந்த பாடல்லையும் அதே போல போலும் என்றார் இல்லவ. அதனால பண்ணினார் முழவா பைம்பொழில் பழனும் மேயன்னு சொல்லிட்டே வந்தார்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? கனலேழ விழிப்பர் போலும் எரியுன சிரிப்பர் போலும் என்று பாடுறார். மாதிரி அனைத்து இந்த பதிகம் முழுமையிலையும் இந்த போலும் என்ற சொல்லை மிக அருமையாக அமைத்திருக்கிறார். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாலங்காடு என்னும் திருத்தலம் செல்வோம். அங்குள்ள பேராற்றல் மிக்க பேரருளை உடைய பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.